வணக்கம் ஷர்மிளா. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயக்கோட்டை அருகே உள்ள கோடம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் திமுகவின் விவசாய அணி மாநில துணை செயலாளர் அரியப்பன். இவரது இளைய மகன் அன்பானதும் திமுகவின் ஜென்சி ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக சமூக வலைதளங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். நேற்று தமிழக முதல்வர் விஜய் த்ரிஷாவுடன் பிறந்தநாள் கொண்டாடியது குறித்து விமர்சித்து ஆடியோ பதிவிட்டிருந்த நிலையில் தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி ஆனந்தராஜ் தலைமையில் காவல் ஆய்வாளர் சசிகலா உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசார் நள்ளிரவு 12:30 மணி அளவில் அன்பானதத்தை விசாரிக்க வேண்டும் என வந்த நிலையில் அவரது தந்தை அரியப்பன், தாய் மற்றும் சகோதரர்கள் அன்பானதம் இங்கு இல்லை, வாரண்ட் இல்லாமல் நள்ளிரவில் வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினர். அதற்கு போலீசார் விசாரணைக்காகத்தான் நடத்தி செல்கிறோம், அவரை வெளியே அனுப்பும்படி கேட்டுக் கொண்டனர். ஆனால் அன்பானந்தம் பெங்களூரில் பணிபுரிவதால் அவர் இல்லை என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்ததை அடுத்து வேப்பனப்பள்ளி திமுக எம்எல்ஏ சீனிவாசன் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசாரிடம் என்ன வழக்கு, யார் புகார் கொடுத்தது என கேட்டும் போலீசார் விளக்கம் அளிக்காமல் வீட்டை சோதனை செய்துள்ளனர். அன்பானந்தம் இல்லாததை அறிந்து போலீசார் கிளம்பியுள்ளனர். முதல்வரை விமர்சனம் செய்த ஒரே காரணத்திற்காக போலீசார் அவரை கைது செய்ய முயற்சி செய்து வருவதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஷர்மிளா, சார் அவர் வந்துட்டு அம்மா அப்பா 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 நம்ம என்ஆர் இளங்கோசாரி டைரக்ஷன் வந்துருச்சு. இஸ் சீனியர் அட்வொகேட் ராஜ்யசபா எம்பி சீனியர். அவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருப்பார். நாளைக்கு டிஜிபி ஆபீஸ் கிட்ட போறன்றாரு. அதாவது வந்துட்டு டைரக்டா வந்துட்டு இப்ப ஏதாவது நம்ம களங்கம் ஏற்படுத்துற மாதிரி போலீஸ் நீங்க பண்ணுச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்துட்டு அங்க ஃபைல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, டீம் ரெடியா இருக்காங்க. சோ வந்துட்டு நீங்க எதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நாங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்துட்டு பயமா இருக்கு, அவ்வளவுதான். வீட்டுல இல்ல ஆனா வீட்டுக்குள்ளார வீட்டுல இல்ல. ஒரு 50 வருஷமா வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு இங்க பொது வாழ்வில் இருக்காரு. கேக்குறீங்க யாரு பேர் என்ன, எந்த இடத்துல வேலை செய்யறா, என்ன த்ரெட்டன் பண்றீங்களா நீங்க போலீஸ் எல்லாருமே? இது முழுக்க வந்துட்டு திமுகவை டார்கெட் பண்ணி, திமுக ஆட்களை டார்கெட் பண்ணி இல்லப்பா, முழுக்க வந்துட்டு இவங்க வந்துட்டு திமுக காரங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்ன்ற நோக்கத்தில் தான் பண்றாங்க. நைட் 12:30 வந்து வீட்டுல சர்ச் பண்ணணும்ன்றது அப்படி என்ன வந்துட்டு கட்டாயமா இருக்குங்க? ஊர்ல வந்துட்டு எவ்வளவு கொலை நடக்குது, குற்றம் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது. சர்ச் பண்றது சர்ச் ஒரு